மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதில் தமிழக விவசாயிகள் எல்லாம் பெரிய எதிர்பார்ப்புடன் காத்துள்ளோம். அதற்கு முக்கியமான காரணம், தமிழ்நாட்டில் கேரளாவை விட அதிகமாக தென்னை உற்பத்தி அதிகமாக இருக்குது. இதில் எண்ணெய் வித்து மற்ற கடலை, எள் போன்ற எண்ணெய் வித்துக்களும் அதிகமாக சாகுபடி செய்கிறார்கள். தற்சமயம் கடுமையான விலை இறக்கமாக உள்ளது. அனைத்து பொருட்களும் விவசாயிகளுக்கு கட்டுப்படி இல்லாமல் உள்ளது. அதை உடனே உரிய ஒரு நல்ல விலை கிடைக்கிறதுக்காக இறக்குமதி செய்யப்படும் சூரியகாந்தி எண்ணெய், சோயா எண்ணெய், பாமாயில் போன்ற உணவு எண்ணெய்களுக்கு இறக்குமதி வரியை 50% அதிகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழக எண்ணெய் வித்து விவசாயிகள் பயன்பெற முடியும். அதனை எதிர்பார்த்து தமிழக விவசாயிகள் காத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் 2018ஆம் ஆண்டு முதல் PM கிசான் என்னும் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை என்பது ஆண்டுக்கு 6000 ரூபாய் மட்டும் வழங்கப்படுகிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு அது போதுமானதாக இல்லை. அதை உயர்த்தி 36,000 ரூபாயாக வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அனைத்து இந்திய விவசாயிகள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளோம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிகமாக அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. அரிசிக்கு 25 கிலோவுக்கு மேலே உள்ள வரி இல்லை என்றும் 25 கிலோ கீழே உள்ளதுக்கு வரி விதிப்பும் இருக்கின்றது. அதை நாங்கள் மறுசீராய்வு செய்ய சொல்லி வலியுறுத்தியுள்ளோம். அதை மத்திய அமைச்சர் இந்த பட்ஜெட்டில் அதை வரி சீராய்வு செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதை எதிர்பார்க்கின்றோம் இந்த பட்ஜெட்டில். அது மட்டும் இல்லாமல் இட்லி மாவு, ஈர மாவிற்கு 5% வரி இருக்கிறது. அதை விலக்கி இட்லிக்கும் வரியை விலக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இங்கு ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ரயில் நிலையங்கள் போக்குவரத்தில் பார்த்தீங்கன்றால் இன்னும் கட்டமைப்புகள் குறைவாக இருக்கின்றது. அதிகமாக வரி செலுத்துகின்றோம் ஈரோடு மாவட்டம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அளவிலே அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்து நதிநீர் இணைப்பை கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காற்று மாசுபடுவதையும் மற்றும் நீர் மாசுபடுவதையும் மத்திய மாநில அரசில் கலந்து அதற்கென்று குழு அமைத்து அதற்கென்று ஒரு பெரிய நிதியை ஒதுக்கி தண்ணீரையும் காற்றையும் சுத்தப்படுத்துவதற்கு முதல் முயற்சியாக திட்டத்தை மத்திய அரசு இதற்கு முழு முயற்சி எடுக்கவில்லை என்றால் மக்கள் எதிர்காலத்தில் நோயின்றி வாழ முடியாது. அனைத்துவருக்கும் மிகப்பெரிய கொடிய நோய்கள் தாய்க்கொண்டிருப்பது காற்றும் நீரும் தான். இது ரெண்டும் மாசுபடாமல் இருப்பதற்கு பொது சுத்திகரிப்பு நிலையம் அரசாங்கமே நடத்த வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றது. அரசு இது முழுக்க இந்த தண்ணீரை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். இது எல்லாம் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கென்று அதிக நிதியை எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இங்கிருந்து அதிக வரி செலுத்துகின்றோம். அதிக மக்கள் தொகையும் உள்ள இந்த மாநிலம். அதனால் இந்த மாநிலத்தில் தொழில் வளர்ச்சிக்காக நிதியை ஒதுக்கி தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். விமான சேவையில் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய கார்கோ, அதாவது மதுரை, ஈரோட்டை பொறுத்தவரை மதுரை அண்ட் கோயம்புத்தூர் தான் இருக்கிறது. கோயம்புத்தூரில் இன்னும் பெரிதாக என்ற திட்டம் இருக்கிறது, இன்னும் முடிவடையவில்லை. அதையும் நிதி ஒதுக்கி மற்றும் மதுரை போன்ற நகரங்களிலிருந்து உடனடியாக வேளாண் பொருளை ஏற்றுமதி செய்வதற்கு அதற்கும் அந்த கார்கோ ஃப்ளைட் என்பார் அதை அதிகம் வந்து போவதற்கு உரிய இடமாக மதுரையும் செய்து கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கரூர், ஈரோடு பகுதியிலோ அல்லது காங்கேயம் பகுதியில் கூட இன்னும் ஒரு விமான தளத்தை அரசு அமைப்பதற்கு கூட இந்த மத்திய பட்ஜெட்டில் ஆய்வு செய்து நிதி ஒதுக்கலாம். அதுபோல் நிறைய கோரிக்கைகள் நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம். இது எல்லாம் ஈரோடு மாவட்ட அனைத்து யூனியன் சென்டர் பேட்டியா சார்பாக நாங்கள் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பாளர் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தமிழ்நாடு அரசு தற்பொழுது 3000 தறிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் முதல் கட்டமாக விசைத்தறிகளை நவீனமயமாக்குவதற்கு, ஆட்டோலமுக்கு ஈக்குவலாக விசைத்தறிகள் மூலம் துணிகளை உற்பத்தி செய்வதற்கு மானியம் வழங்கி இருப்பதைப் போல மத்திய அரசும் இந்த பட்ஜெட்டில் நிதியை ஒதுக்கி விசைத்தறிகளை நவீனப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். இரண்டாவதாக, விசைத்தறிகள் செலவினங்களில் மிக முக்கிய பங்கு வகிப்பது மின்சார கட்டணம் என்பதால் மின் உற்பத்தியை விசைத்தறி கூடங்களிலே உற்பத்தி செய்வதற்கு விசைத்தறி கூடங்களில் உள்ள மேல்கூரையில் சோலார் பேனல்கள் அமைத்து மின் உற்பத்தியை மேற்கொள்வதற்கு சோலார் பேனல்களுக்கு 50% மானியமும் மீதமுள்ள தொகையை குறைந்த வட்டியில் கடனுதவி வழங்குவதற்கு இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய நாடு விவசாயத்தை சார்ந்திருக்கிறது. ஆகவே விவசாயத்துக்கான மேலும் அதனுடைய நிதி ஒதுக்கீடு அவசியம். ஒரு சில காலகட்டத்தில் இந்த விவசாய விளை பொருட்கள் அதிகமாக வரும் பொழுது அதனை சேமித்து முறையானபடி அதனை விநியோகம் செய்வதற்கான வழிமுறைகள், கட்டமைப்புகள் அவசியப்படுகின்றன. பள்ளிக்கூடங்கள் மேலும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல் வகுப்பறைகள் அதிகப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த கல்வியினை போதிக்கக்கூடிய ஒரு முறையை நாம்
அதிகப்படுத்த வேண்டும். மாணவர்கள் கல்வியை விரும்பி பள்ளிக்கு வருவதை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும்.